அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் குருவாத்தில் செகண்ட் பேப்பரில் தர்ஷின் பிரச்சார் சபாலாம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் லெசன் டிப்னி போட்டிருக்கோம், செகண்ட் லெசனை ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து செகண்டு பார்க்குறோம். தர்ஷின் பாரத் हिंदी प्रचार सभा मद्रास एक राष्ट्रीय के महत्व की संसदा के हैं टिप्पणी लिखिए. வந்து தென்னிந்தியாவில் வந்து இந்தி பிரச்சார சபாவுடைய மദ്രാஸ் சென்னையில் வந்து ராஷ்டிரிய மகத்துவ அப்படின்னு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக கருதப்பட்டுள்ளது என்பதை சஸ்தனா அப்படின்னா வந்து நிறுவனம் அர்த்தம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக கருதப்பட்டதை விவரித்து எழுதுக. ஹமாரே தேஸ் மே கயி பாஷாவும் போலி ஜாத்தேகை. ஹமாரா தேஸ் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து கயி பாஷா அப்படின்னா வந்து பல மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழ், இப்போ ஆந்திராவில் வந்து தெலுங்கு, கேரளாவில் வந்து மலையாளம், அந்த மாதிரி அங்கங்கே தாய்மொழி பேசுறதுனால அதுதான் வந்து கயி பாஷா ஏன்னு ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து அவங்கவுங்க தாய்மொழி பேசுறதுனால அதுக்கு இந்த இது சொல்லியிருக்கோம். ஹமாரா தேஸ் மே கயி பாஷா போலி ஜாத்திகை. நமது நாட்டில் பல மொழிகள் பேசப்பட்டு வருகிறது. गांधी जी ने समझा कि सभी भाषियों को जोड़ने के लिए एक संपर्क भाषा की जरूरत है. இது வந்து காந்திஜி நே சகாயத்தா. இந்த காந்திஜி என்ன பண்ணுறாரு, அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சபி பாஷியம் அப்படின்னா வந்து பேசக்கூடிய எல்லா மக்களையும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களையும் என்ன பண்ணோம், ஒன்றாக இணைக்கணும். ஜோடினு அப்படின்னு இணைக்கணும். எல்லா மொழிகளிலிருந்து பேசக்கூடிய மக்களை வந்து ஒன்றாக இணைச்சி பொதுவான ஒரு மொழி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அதை வந்து நினைக்கிறாரு. ஜரூரத்து தேவைன்னு அர்த்தம். எல்லா மொழிகளுக்கு எல்லா மக்களும் அவங்கவுங்க மொழி பேசினாலும் பொதுவான ஒரு மொழி வந்து நம்மளுக்கு அவசியம் வந்து தேவைப்படுது என்பதை வந்து காந்திஜி வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. உன்ஹோனே இஸ்கே லியே ஹிந்தி கோ சுனா. உடனே அவர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, உன்ஹோனே அவர் இஸ்கேலியே இதற்காக என்ன பண்ணுறாரு, ஹிந்தி மொழி வந்து அவர் ஹிந்தி தான் அதுக்கு வந்து இது முக்கியம் அவசியம் அப்படின்றது ஹிந்தி மொழி வந்து கொண்டு வராரு காந்திஜி. ஜப்பு சபி லோகம் ஹிந்தி போல்னு लोगोंगे दब भारत की एकता अडट होगी और इसी एकता के बल पर आज़ादी जादी जी சக்தாகை. ஒன்றா ஹிந்தி மொழி தான் வந்து அவரே வந்து தேர்ந்தெடுத்துறாரு. சுனானா ஹிந்தி மொழி தான் வேணும் அப்படின்ட்டு பொதுவாக ஒரு மொழி தேர்ந்தெடுத்துறாரு. அப்பொழுது வந்து சபி லோகம் அப்போ எல்லா மக்களும் வந்து பேசுவதற்காக போல்னே லகேங்கே அப்படின்னா பேச தொடங்குறதுக்கு முன்னாடி, அந்த ஹிந்தி பேச தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாரதத்தில் வந்து ஏக்தா அப்படின்னு ஒற்றுமைன்னு அர்த்தம். நம்ம பாரத மொழியில் வந்து ஒற்றுமை வந்து பிளவுபடாமல் இருக்கணும் அப்படின்றாரு. அடட்டுனா வந்து பிளவுபடாமல் இருக்கணும், உடையாமல் இருந்தால் தான் நம்ம வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த உஷி ஏக்தாக்கே பல் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமையோடு சேர்ந்து அந்த சக்தி வந்து நம்மளுக்கு பிறக்கும். அப்போ தான் வந்து நம்ம நாடு வந்து அந்த அடிப்படையில் வந்து நம்ம நாடு வந்து வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஜீத்தி ஜா சக்திகை. அப்போ தான் நம்மளுக்கு சுதந்திரத்துக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நாடு வந்து வெல்ல முடியும் அப்படின்ட்டு ஹிந்தி மொழி வச்சு அவர் கணிக்கிறார் காந்திஜி. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா பனி. அதனால் அவர் நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அப்போ தான் வந்து ஒரு தக்ஷின் பாரத் ஹிந்தி சபா வந்து முதல்ல வந்து அவர் தொடங்குறாரு. பனினா வந்து ஆரம்பிக்கிறார். ஒரு சபை மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறார், கொண்டு வந்துடுறார். ஹிந்தி கா பிரச்சார் ஹுவா. அப்போ அதனால தான் வந்து ஹிந்தி பிரச்சார சபா வந்து முதல்ல வந்து தொடங்கப்பட்டது. தேஸ் ஏக்கு ஹுவா. அது நாட்டில் வந்து பல இடத்துல வந்து அது கொஞ்சம் சின்ன இடத்துலையா கொண்டு வந்து பல இடங்கள் வந்து அது மாறியது. ஒவ்வொரு இடத்துலையும் ஆரம்பித்தாங்க, ஒவ்வொரு இது மாதிரிச்சு, சென்டர் மாதிரிச்சு. ஆஜாதி இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சுதந்திரமும் ஆஜாதியும் சுதந்திரம் அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இஸ் தரக் தேஸ்கி ஆஜாதி में சபா ने மகத்துவபூர்ண யோகதான் தியா. நம்ம சுதந்திரம் கிடைத்தாலும் கூட இஸ் தரக் நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்திலிருந்து நம்ம சபாவுக்கும் ஒரு முக்கிய பங்காக அது பங்களிப்பு தருகிறது. ஆஜாதி மில்கயி, ஒரு சுதந்திரம் மில்கயி அப்படின்னா நம்ம சுதந்திரம் நம்மளுக்கு 1947 சுதந்திரம் கிடைத்தது. हम लक्ष्य से दक पहुँच गए
ஐஷா சோச்சிக்கர் சபானி அப்புனா காம் பந்த் நகி கியா. நம்ம சுதந்திரம் கிடைச்சது, இருந்தாலும் ஹம் லக்ஷக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இலக்குன்னது மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இலக்கணம் தக்குன்னா வரைன்னு அர்த்தம். ஒரு மனிதன் வந்து மனிதனாக பிறந்த ஒரு இலக்குன்றது கண்டிப்பாக இருக்கணும். அது அடையும் வரைக்கும் பகும்ச்சு கயே அப்படின்னா நம்ம ஒரு சாதனை வந்து அடையும் வரைக்கும் அது அடையணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், எல்லோரும் வந்து அது யோசிக்கணும். அதுதான் சொல்கிறார் ஐஷா சோச்சிக்கர் சபா. எல்லோரும் யோசித்து என்ன பண்ணுறாரு, அந்த சபாவில் வந்து அந்த சபா அப்புனா அந்த சபையில் வந்து எல்லோரும் ஒன்றுபட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட வேலையை வந்து யாருமே வந்து நிறுத்தி வைக்கலையாம். பந்தி நகி காம்னா வந்து ஒர்க்கு, அந்த வேலை வந்து சபா பாட்டு இயங்கிட்டே இருந்தது. பந்தி நகி கியா நிறுத்த சபையில் வந்து எல்லா வேலையும் வந்து அதாவது பாட்டுக்கு அந்த பிரச்சார சபா வந்து இந்தி வந்து ஆரம்பிக்கிறது அங்கங்கே பாட்டுக்கு அது பாட்டு நடந்துகிட்டே இருந்தது. ஆஜாதிக்கு பாத்து சுதந்திரத்துக்கு பிறகு தேசேக்கோ விகாஸ் பி கர்நாத்தா. நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு தேசம் நம்ம நாடு வந்து வளர்ச்சி பெற வேண்டும். சுதந்திரம் கிடச்சிச்சு, இனிமேல் நம்ம நாடு வந்து வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அப்படின்னா வந்து விரும்புகிறது, விகாஸ்னா வளர்ச்சி அடைய வேண்டும். एकता के बल पर ही देश का विकास சம்பவத்தா வந்து சேர்ந்து வந்து நம்ம நாடு வளர்ச்சி பெறணும். அந்த இதில் வந்து ஆப்சி ஏக்தா அப்படின்னா பரஸ்பர எண்ணத்தோடு வந்து ஏக்தான ஒற்றுமை, பரஸ்பர ஒற்றுமையோடு வந்து இந்த ஒற்றுமை இருந்தால் தான் மக்கள்கிட்ட வந்து ஒரு பலம் வரும். பல்பர் அப்படின்னா வந்து பலம்னு அர்த்த சக்தி. வந்து அந்த எல்லாத்திலையும் ஒற்றுமை இருந்தால் தான் சக்தி வந்து நம்ம கிடைக்கும். அப்போ தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் அப்படின்றார். அதான் தேஷ்கா விகாஸ் சம்பவத்தா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருக்கணும். அப்போ தான் நம்ம நாடு வந்து நம்மளுக்கு வந்து வளர்ச்சி வந்து அடையும். इसलिए ஆகையால் हिंदी प्रचार सभा भारत वासियों को जोड़ने का काम करने लगी. அதனால் என்ன பண்ணுறாரு அவர், ஹிந்தி பிரச்சார சபா இந்த பாரத் வாசியம் அப்படின்னா வந்து நம்ம இந்திய மக்கள் எல்லா மக்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து இணைப்பதற்காக அதில் வந்து பணி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபாவில் வந்து ஆரம்பிக்கிறார். முதல்ல வந்து கொண்டு வர்றார். எல்லோரும் வந்து இந்த பிரச்சார சபாவில் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பிக்கிறார். லகி இஸ் தேஸ்கி निवासियों को एक दूसरे के करीब लाने का भावन काम करते लगी. इस देश நம்ம நாட்டினுடைய நம்ம விவாசியம் அப்படின்னாலும் மக்கள் தான். நம்ம நாட்டினுடைய மக்கள் வந்து ஒருவர் வந்து மற்றவருடைய வந்து நம்ம என்ன பண்ணோம், பங்களிப்பு வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம கலந்துரையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஒருவர் வந்து மற்றவரோட என்ன பண்ணணும், லானேக்கா பாவம் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய பணி வந்து புனித பணி வந்து எல்லோரும் கலந்து அந்த வேலையை வந்து செய்யணும். நீ தான் நான் தான்ற மாதிரி ஏற்பாடு நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம வந்து இந்த இதில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி காந்திஜி நினைக்கிறார். இஸ் தரக் தேஷ் கே விகாஸ் கே லியே அப்புனா யோகதான் தேனித்து. அந்த மாதிரி வந்து எல்லா மக்களும் ஒற்றுமையோடு இருந்து இந்த அந்த வேலையில் ஈடுபட்டால் தான் நம்ம நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி வந்து நல்ல பாதையில் வந்து நல்ல பாதையில் வந்து செல்லக்கூடும். சன்சத்து சே ஹிந்தி பிரச்சார சபா கா யக் மகத்துவ பகச்சானா. இந்த இந்தி பிரச்சார சபா முக்கியத்துவத்தை நாடாளுமன்றம் வந்து இப்போ தான் வந்து அறிவிக்கிறாங்க. மகத்துவம் அப்படின்னா முக்கியம்னு அர்த்தம். இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்தி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து அறிவிப்பு வந்து வெளியே வருது. இஸ்லியே ஆகையால் சன் 1964 में संसद ने एक विधेयक द्वारा हिंदी प्रचार सभा को राष्ट्रीय महत्व की संसदा एंड इंस्टीट्यूशन ऑफ नेशनल इम्पोर्टेंस கோஷித் கியா. இந்த நாடாளுமன்றத்தில் அறிவிச்சுன்னா என்ன பண்ணுறாரு, 1964 வந்து நம்ம நாடாளுமன்றம் வந்து ஏக்கு விதோயக் அப்படின்னா வந்து மசோதா வந்து ஒரு மசோதானா ஒரு சட்டத்தின் மூலமாக இந்தி பிரச்சார சபாவில் வந்து கொண்டு வராங்க. அது வந்து ராஷ்ட்ரிய மகத்துவக்கி ரஸ்தா அப்படின்னா வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டிரம்னா தேசியன்னு அர்த்தம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த
நிறுவனமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. உஷ் விதோயக் கே துவாரா சபா கே अंतर्गत उच्च शिक्षा प्राप्त लोगों को और हिंदी अध्यापक प्रशिक्षण प्राप्त करने वाले को उपाधि देने का அதிகார் பிரதான் கியா கயா. அப்போ சட்டம் வெளியிடுறாங்க. அப்போ வந்து அந்த மசோதா சட்டத்தின் மூலமாக வந்து உச்ச சிக்ஷா அப்படின்னா உயர்கல்வி திட்டத்தை வந்து முதல்ல வந்து உயர்ந்த கல்வி திட்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு வராங்க. ஹிந்தி அத்தியாபகம்னா இந்திய ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி. அப்போ வந்து பசிக்ஷன் அப்படின்னா வந்து இந்தியோட ஆசிரியருடைய பயிற்சி நிறுவனம் வந்து கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு வந்து என்ன உபாதியம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பட்டங்கள் வழங்கப்பட்டன. இசிசே உற்சாகத்து ஹோக்கர் சபானி மதராசினி சனாத்து கோத்தர் வா அனு சந்தான் விபாகிக்கு சன்பனாக்கி சேர்ந்து முதல் வந்து சென்னையில் வந்து இந்த ஊக்கத்தின் காரணமாக அந்த ஊக்கத்தை பெற்றதுனால வந்து மதராஸ்மி அப்படின்னா வந்து சென்னையில் வந்து முதுகலை மற்றும் வந்து ஆராய்ச்சி துறை வந்து கொண்டு வரப்பட்டது. ஸ்தாபனம் அப்படின்னு நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம் கொண்டு வரப்பட்டது. இஸ்கா உத்காடன் உஸ் சமய கே பிரதான் மந்திரி और सभा के अध्यक्ष श्री लाल बहादुर शास्त्री ने किया था. இது அப்போதைய அந்த நேரத்தில் இருந்த வந்து பிரதான் மந்திரி அப்படின்னா பிரதமரும் அவர் சபாக்கே அத்தியக்ஷ அப்படின்னா அந்த சபாவில் வந்து முக்கிய அத்தியக்ஷ அப்படின்னா தலைவர் இந்த சபாவில் வந்து முக்கிய தலைவராக அந்த நேரத்தில் இருக்கின்ற ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இவர் தான் வந்து இதை வந்து திறந்து வைத்தார். क्या था राष्ट्रभाषा परांगत और साहित्याचार्य नामक तो उपाधियां भी சபாத்தித்து கருதோ கயி. அவர் வந்து அந்த தேசிய நிறுவனத்தில் வந்து பராங்கத்து வந்து சாகித்யகாரியா அந்த பெயரில் வந்து பட்டங்கள் நிறுவப்பட்டன. பட்டங்கள் தோனா வந்து கொடுக்கறது, அவங்களுக்குலாம் வந்து பட்டங்கள் கொடுத்து அதை வந்து நிறுவனாங்க. ஸ்தாபித் அப்படின்னா ஒரு நிறுவனமாட்டம் வந்து நிறுவப்பட்டது. உன்கே கம்பஸ்ட அத்தியன் हेते सभा के प्रांगण की மகாவித்யாலயா கலாகயா. அந்த நேரத்தில் வந்து பெரிய வந்து மகாவித்யாலயா அப்படின்னா வந்து பெரிய வந்து ஒரு கல்லூரிகள் வந்து அப்பொழுது திறக்கப்பட்டன. इस विभाग को केंद्र सरकार का अनुदान भी प्राप्त हो रहा था. அந்த கேந்திர வித்யாலயா அந்த நேரத்தில் வந்து சட்டமன்ற வளாகத்தில் வந்து கல்லூரி வந்து திறக்கப்பட்டது. மத்திய அரசிடமிருந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து மானியங்கள் வந்து வாங்குகிறாங்க. கேந்திர வித்யாலயா வந்து அவங்ககிட்ட வந்து அமௌண்ட் வந்து அனுதான்பி பிரதான்கி வந்து அவங்க மத்திய அரசு வந்து பணமெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. சபாக்கு வந்து கொடுக்குறாங்க. 1964 के अधिनियम के अनुसार हिंदी में कोई भी नई उपाधि प्रदान करने के लिए दक्षिण भारत हिंदी प्रचार सभा को भारत सरकार से அதிகார் மிலா. 47 சட்டத்தின்படி இந்தியில் வந்து எந்த ஒரு புதிய சட்டத்தையும் வழங்க சபை வந்து அந்த அரசிடமிருந்து அதிகாரத்தையும் பெற்றுள்ளது. கர்வ ஒரு ஆனந்த கா விஷயகை. இது மிகுந்த பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியதாகும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.